மீனராசிக்காரங்களுக்கான இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், வந்து எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்குங்க. இப்பயே எங்கட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏங்க மீனராசிங்க, ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுதுங்க. எங்க பையனும் மீனராசிங்க, நானும் மீனராசிங்க. எனக்கு எப்படிங்க இருக்கும் எங்க குடும்பத்துக்கு?" அப்படின்னு நெறைய பேர் இப்போ வந்து ரொம்ப கவலையா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயப்படவே வேணாங்க. ஜென்ம சனி அப்படின்னா, உங்களுக்கு மீனராசி குருவோட வீடுங்க. அதனால பெரிய தொந்தரவுகள வந்து பண்ண மாட்டாரு. இருந்தாலும் நான் சொல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த ஜென்ம சனி காலத்த ரொம்ப ஈஸியா கடந்துரலாம். தினமும் காலையில நேரமா எந்திரிக்கணும், நைட் சீக்கிரமா தூங்கணும், காலைல நேரமா எந்திரிச்சு எக்ஸர்சைஸ் பண்றது, உடல் உழைப்பு அதிகமா குடுக்கறது, அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகள வந்து நீங்க மிஸ்யூஸ் பண்ணி பேசுறதுக்கான வார்த்தைகள் இந்த மாரிலாம் பேசாம இருந்தீங்கனாவே, உங்க கூட வேலை செய்றவங்கள மதிக்கிறது, உங்ககிட்ட வேலை செய்றவங்கள மரியாதையா நடத்துறது, இதெல்லாம் பண்ணீங்கனாவே, இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா இருக்குங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பயப்பட வேணாம். கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குரு இந்த வருடத்தோட பிற்பகுதியில 3ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. இது ஒரு மத்தியமமான பலன குடுக்குங்க. ராகு 1ஆம் இடத்துலருந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு. இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன். கேது 7ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது வந்து சூப்பருங்க. கேது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலத்த உங்களுக்கு இந்த வருடம் குடுக்க போறார். சனி மட்டும் 12ஆம் இடத்துலருந்து 1ஆம் இடத்துக்கு போறாரு. இதுக்கு நான் சொன்ன அந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். உங்களுக்கு பொதுவா வந்து உத்தியோகம் எப்படி இருக்கும்னா, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகுங்க. தொழில பொறுத்தவரைக்கும் தொழில் சூப்பரா இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நெறைய பயணங்கள் போவீங்க. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு பாராட்டு, விருதுகள்லாம் கிடைக்குங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் அலைச்சல், கருத்து வேறுபாடு தவிர்த்துக்கிறது நல்லது. சேமிப்பு வந்து கொஞ்சம் முக்கியமா அவசியங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா இளைஞர்கள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருந்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும். குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வருடத்தோட பிற்பகுதியில வராருங்க. இதனால ரொம்ப நாளா வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுதுங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நன்மை. அதே மாரி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. கேதுவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதாவது இருக்கிற இடத்த சுருக்குறவர் கேது. அப்ப உங்களுக்கு நோய்கள் இருந்தா குணமாகும். கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு இருந்துச்சுன்னா சாதகமா முடியும். நெறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல இந்த மீனராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ஜென்மத்தில இருக்காரு. அதனால மனச எப்பயும் தெளிவா வச்சுக்கோங்க. பெருசா எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம்.